ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி கலந்துரையாட போகிறது பாடசாலை மாணவர்களுக்கு இடையில காணப்பட்ட போதைப்பொருள் பாவனை. நாங்கள் இந்த வீடியோவில் இந்த பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு உட்படுவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதே நேரம் இதனால் மாணவர்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட போகுது என்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் இதுக்கு என்ன செய்யலாம் என்றதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவோம். மாணவர்கள் போதைப் பொருளுக்கு உள்ளாவதற்கான முதலாவது பிரதான காரணியாக தனது வயதுக்குட்பட்ட நண்பர்கள் அதை பாவிப்பது. ஸோ ஒரு கேங் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோம். அதில் 2 பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க, மற்ற எல்லாரும் யூஸ் பண்ணாட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணாத பிள்ளைகளை தாழ்வாகவும் சில லேபிள் பண்ணியும் அழைக்கிறது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்கள் இருக்கும். ஸோ கேங்குக்கு செட் ஆகிறதுக்கு தான் முதலாவதே இவங்க இந்த போதைப் பொருளை ட்ரை பண்ண முயற்சி செய்கிறது. ஏன்னா தாண்ட பியர் குரூப்புக்கு செட் ஆகணும், தானும் அந்த கேங்கோட இணைஞ்சு செயற்படணும். அப்பதான் தான் யாருன்றதை அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணலாம் என்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த மாணவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றது. 2வது பிரதான காரணமாக நாங்கள் சொல்றது அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனைகள். அதாவது பேரண்ட்ஸ் செப்பரேட் ஆக்கி இருக்கிறது, பேரண்ட்ஸுக்குள்ள இந்த நேரம் சண்டை, அவங்கள கவனிக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிள்ளை அந்த நிலையிலேருந்து தன்னை எஸ்கேப் பண்ணிக்கொள்ள இது ஒரு வழியாக, ஒரு உத்தியாக பயன்படுத்தும். அப்படியான மாணவர்கள் இந்த பழக்கத்துக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அடுத்த ரீசன் தான் இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கம். எப்பயுமே சோஷியல் மீடியாவில் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணக்கூடா அப்படின்னு போட்டாலும் கூட அங்கே கெத்தை காட்டுறதுக்காக ஆக்டர்களும் சரி அங்கே தன்னை ஷோ ஆஃப் பண்ணி கொள்றதுக்கு இந்த போதைப்பொருள் பயன்பாடை அவங்க சிம்பிளாக செய்வாங்க. ஸோ இதை பார்க்குற மாணவர்கள் தன்னை ஒரு நல்ல ஒரு கெத்தான ஒரு ஆளாக வெளிக்காட்டி கொள்றதுக்காகவும் இந்த வேலையில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுது. ஸோ இந்த போதைப்பொருள் பாவிக்கிற மாணவர்களை நாங்கள் பாடசாலைக்குள்ள எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொன்னால், அவங்களோட நடத்தையில திடீர் மாற்றங்கள் எங்களுக்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது படிப்புல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் அவங்க புதிய நண்பர்கள் வட்டங்களை பெருசாக்கி கொண்டே போற சிச்சுவேஷன் காணப்படும். அதே நேரம் அதிகமான பணப்புழக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். பாடசாலைக்கு நேரம் சல்லி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தென்படக்கூடிய நிலை தான் காணப்படும். அதே மாதிரி அவங்க தனியாகிறது, அதிகமாக கோவப்படுறது, இதெல்லாமே நோர்மலான பிள்ளையிட நாங்கள் மாணவர்கள் எங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக நாங்கள் அவங்கள கவனிச்சுட்டு வரோம். இப்படியான டிஃபரன்ஸ் மாணவர்கள்ட்ட தென்படுற நேரம் அதை கொஞ்சம் நாங்கள் சீரியஸாக அந்த மாணவர்களை தனி எடுத்து பேச வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கி, சம்திங் இஸ் ராங்ன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். இதை எப்படி நாங்கள் மாணவர்கள்ட்ட தடுத்து கொள்வது அப்படின்னு பார்க்க போனால், முதலாவது பேரண்ட்ஸ் தான் இதில் மெயின் பார்ட்டை செய்யணும். பிள்ளைகளோட ஓப்பன் அப் பண்ணி கதைக்கக்கூடிய ஒரு நிலை அவங்கள்ட்ட காணப்படும். பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்குமான உறவு சரிவர இருந்தால் பிள்ளை தானியே இதை பயன்படுத்தின தனக்கு இதால் என்ன மாதிரியான பாடி சேஞ்சஸ், எமோஷனல் சேஞ்சஸ் வருது என்றதை பிள்ளை வாய்விட்டு சொல்லும். ஸோ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்ன்றதை பற்றி பேரண்ட்ஸுக்கு ரிலாக்ஸாக யோசிக்க முடியுமாக இருக்கும். அடுத்தது அவங்களோட பிள்ளைகள் யாரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற விஷயத்த அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதோட அதை கவனிக்க வேண்டியதும் பேரண்ட்ஸ்ட பொறுப்பாக காணப்படுது. ஸோ இதில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவங்களோட சூழல் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இந்த போதைப்பொருள் பாவனைக்கு போவதற்கான வாய்ப்புகள் காணப்படுற அந்த விஷயத்த கொஞ்சம் பேரண்ட்ஸ் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள சேஃப் ஜோனில் வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்.
பாடசாலையில் இப்படி மாணவர்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற நேரம் டீச்சர்ஸ் கவனத்திற்கு கொள்ள வேண்டியது, அந்த பிள்ளைகளை அடித்தோ ஏசியோ சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தோ அந்த பிள்ளைகளை எங்களுக்கு மாற்ற முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் மற்றும் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அல்லது கைடன்ஸை ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அனுப்பி சரியான முறையில் எடுத்து கொடுக்க வேண்டியது டீச்சர்ஸ்ட கடமையாக இங்கே காணப்படுது. ஸோ இதில் இதை இன்டெப்த்தாக நான் பேசலை. நார்மலி நாங்கள் ஒரு பாடசாலையில் இந்த மாதிரி பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணினா அதை எப்படி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அனுப்பி அதை சரியான முறையில் டீல் பண்ணணும், அவங்கள எப்படி நாங்கள் பாடசாலையில் இனம் காணணும்ன்றதை பற்றி தான் நான் பேசினேன். இதை பேச போனால் இது ஒரு சிவியரான ஒரு இஷ்யூ. சில நேரத்தில் எங்களுக்கு இதை வந்து டீட்டெயிலாக பேச போனால் 3 hours 4 hours செஷனாக இது மாறும். ஸோ இது நார்மலி எங்களோட பாடசாலையில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் இனம் கண்டா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இதை பற்றி தகவலை கொடுத்து அதை எப்படி டீல் பண்ணணும்ன்ற விஷயத்தையும் அவங்களுக்கு கைட் பண்ணி, அப்படி இல்லாட்டி அந்த பேரண்ட்ஸையும் அந்த பிள்ளையும் சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்க அதை சரியான முறையில் டீல் பண்ணுவாங்க. இதே நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு எங்களுக்கு நினைச்ச மாதிரி நாங்கள் நிப்பாட்ட போனால் அது இன்னும் சிவியரான கண்டிஷனுக்கு தான் போகுமே தவிர பிள்ளை அதிலிருந்து வெளியே வராது என்ற விஷயத்த கொஞ்சம் கவனத்திற்கு கொண்டு செயற்படுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அல்லது இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படி தேவைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து என் அடுத்த வீடியோவில் ஒரு தெளிவுபடுத்தல் செய்கிறேன். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.